A Cocknock short to forget pet memories, corrective unlearning for graph neural networks ன்னு சொல்ற பிரசன்டேஷனுக்கு வரவேற்பு. இந்த ரிசர்ச் அர்ஷிதா கோலிபகா எட் ஆல் பண்ணாங்க. 9 ஜூன் 2025 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த முக்கியமான வேலையில கிடைச்ச கீ ஃபைண்டிங்ஸும் கான்ட்ரிபியூஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ரிசர்ச்ல என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்கன்னு ஆரம்பிக்கலாம். ஒரு சோஷியல் நெட்வொர்க்ல யாரோ போய் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் அதோட ஸ்ப்ரெட்டும் இம்பேக்டை ரிமூவ் பண்ண முடியும்னா என்ன? இந்த ரிசர்ச்சில் நாம் டேக்கிள் பண்ணுற ப்ராப்ளம் இதான். கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஃபீல்டில் இருந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் இல்லைன்னா ஜிஎன்என்ஸ்னா கிராஃப்ஸாக ஸ்ட்ரக்சர் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல் டூல்ஸ். சோஷியல் நெட்வொர்க்ஸ் திங்க் பண்ணுங்க. யூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் திங்க் பண்ணுங்க. ஆட்டம் ஸ்பான்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரெடிஷ்னல் மெஷின் லேர்னிங்கில் இருந்து வித்தியாசம் என்னென்னா கிராஃப்ஸாக இருக்கிற டேட்டா இன்டர்கனெக்டடாக இருக்கும். இல்லை டேட்டா இன்கரெக்டாக இருந்தால் இல்லை இன்டென்ஷனலி மேனிகுலேட் பண்ணால் அது ஃபுல் நெட்வொர்க்கையும் அஃபெக்ட் பண்ணும். ட்ரெயின் ஜிஎன்என் மாடலில் இருந்து இந்த மேனிகுலேட்டட் இல்லை ஹார்ம்ஃபுல் டேட்டாவோட எஃபெக்ட்ஸ் அன்லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அட்ரஸ் பண்ணுற ப்ராப்ளமுக்கு பேர் கிராஃப் அன்லேர்னிங். ஜிஎன்என் மாடல் ட்ரெயின் பண்ணிட்டா ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை ரிமூவ் பண்ணுறது இது. இப்போ இருக்கிற மெத்தட்ஸ் மேனிப்புலேஷனால் வர எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. மேனிப்புலேட்டட் டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபுல் செட் தெரிஞ்சாலும் நம்ம அப்ரோச் ஒரு நியூ கிராஃப் அன்லேர்னிங் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த மெத்தட் மேனிப்புலேஷன் செட்னால வந்த இம்பேக்டை எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணும். அஃபெக்டட் டேட்டாவில் ஒரு சின்ன பகுதி மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் மெத்தடை பல கிராஃப் டேட்டா செட்ஸில் டெஸ்ட் பண்ணி எக்ஸிஸ்டிங் அன்லேர்னிங் டெக்னிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணோம். எங்கள் நியூ மெத்தட் எக்ஸிஸ்டிங் கிராஃப் அன்லேர்னிங் அப்ரோசஸ் விட ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சோம். மேனிப்புலேட்டட் டேட்டாவில் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணி அன்லேர்னிங்க்கு யூஸ் பண்ணாலும் எங்கள் மெத்தட் மேனிப்புலேஷனால் வர நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மிடிவேட் பண்ணுச்சு. ட்ரெயின் ஜிஎன்என் மாடலில் இருந்து மேனிப்புலேட்டட் டேட்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுல எங்கள் அப்ரோச் ரொம்ப ரோபஸ்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. இது ஜிஎன்என் மாடலை இன்னும் ரிலையபிளாகவும் ட்ரஸ்ட்வர்தியாகவும் மாற்றும், எஸ்பெஷலி நாய்ஸி இல்லை அட்வர்சேரியல் கிராஃப் டேட்டாவை டீல் பண்ணுறப்ப. எங்கள் மெத்தடோட சக்ஸஸ் கிராஃப் பேஸ்ட் மெஷின் லேர்னிங்கில் டேட்டாவோட இன்டர் கனெக்டட்னஸ் கன்சிடர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு ஹைலைட் பண்ணுது. ட்ரெடிஷ்னல் அண்டர்லீனிங் மெத்தட்ஸ் இண்டிபெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு டிசைன் பண்ணதுனால கிராஃப் டேட்டாவில் வர யூனிக் சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸில் டேட்டா மேனிகுலேஷனால் வர ரிஸ்க்ஸ் மிடிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் ரிசர்ச் ஒரு ப்ராமிசிங் சொல்யூஷனை ஆஃபர் பண்ணுது. ஹார்ம்ஃபுல் டேட்டாவோட எஃபெக்ட்ஸ் எஃபெக்டிவ்லி அன்லேர்ன் பண்ணி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஜிஎன்என் மாடல்ஸோட ரோபஸ்ட்னஸையும் ட்ரஸ்ட்வர்தினஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ரியல் வேர்ல்ட் சினாரியோஸில் மானிப்புலேட் பண்ண டேட்டா பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லை இம்பாசிபிள்டாக இருக்கிறப்போ எஃபெக்டட் டேட்டாவோட ஒரு சின்ன போர்ஷனில் இருந்து அன்லேர்ன் பண்ணுற அபிலிட்டி ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். கடைசியாக எக்ஸிஸ்டிங் டெக்னிக்ஸோட லிமிடெட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூ அண்ட் எஃபெக்டிவ் கிராஃப் அன்லேர்னிங் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் கிராஃப் டேட்டாவில் மானிப்புலேட் பண்ண என்டிட்டிஸில் இருந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ரிமூவ் பண்ண உதவும். முழு மானிப்புலேட்டட் செட்டும் ஃபுல்லி நோன் இல்லைன்னாலும் இந்த ரிசர்ச் ட்ரஸ்ட்வர்தி மெஷின் லேர்னிங் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸில் டேட்டா மானிப்புலேஷனால் வர ரிஸ்க்கை மிடிகேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுது. எங்கள் ஃபைண்டிங்ஸ் ஜிஎன்என்ஸ் யூஸ் பண்ணுற வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸில் சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், ட்ரக் டிஸ்கவரிலையும் இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.